கனடாவில் வரி, குடியேற்றம், வங்கி மற்றும் குடியுரிமை ஆகிய செயல்முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பல புதிய சட்டங்கள் 2026ஆம் ஆண்டில் அறிமுகமாக உள்ளது. நடுத்தர வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு உதவுவதற்கும் குறைந்த வருமானம் உள்ளவர்களை பாதுகாப்பதற்கும் கடந்த காலத்தில் பிரச்சினைகளை ஏற்படுத்திய பழைய விதிகளை புதுப்பிப்பதற்கும் இந்த சட்டங்கள் உதவும். புதிய சட்டங்களின்படி கனடாவிற்கு வெளியே வசிக்கும் கனேடிய பெற்றோருக்கு பிறந்த பலர் குடியுரிமைக்கு தகுதி பெறலாம். கனடா குடியேற்ற எண்ணிக்கையை குறைத்து வரும் நிலையில் இந்த நடைமுறை அறிமுகமாக உள்ளது. இதேவேளை ஆண்டுக்கு $57,375 குறைவாக வருமானம் பெறும் நடுத்தர வர்க்கத்தினருக்கான வரி விகிதங்கள் குறைக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நபர் $420 வரை சேமிக்கலாம். அத்துடன் முதன்முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு பெரிய வரி சலுகைகள் கிடைக்கும். மேலும் குறைந்த வருமானம் கொண்ட கனேடியர்கள் இந்த ஆண்டு முதல் தானியங்கி வரி தாக்கல் செய்வதன் மூலம் பயனடையலாம். இதேவேளை வங்கிகள் NSF கட்டணங்களை $10 கட்டுப்படுத்தும் புதிய விதியை எதிர்கொள்ள உள்ளன. இது மக்களுக்கு விதிக்கப்படும் பெரிய அபராத கட்டணங்களை தவிர்க்க உதவுகிறது. மேலும் கூட்டாட்சி ஊழியர்களுக்கான முன்கூட்டிய ஓய்வு விருப்பங்கள், கனடா ஸ்ட்ராங் பாஸ் மற்றும் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு உதவும் நிரந்தர தேசிய பாடசாலை உணவு திட்டம் ஆகியவை வேறு சில மாற்றங்களாகும்.